சென்னையிலிருந்து இலங்கை சென்ற விமானத்தில் பஹல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் 6 பேர் தப்பிச் சென்றதாக வெளியான தகவலால் பரபரப்பு. சென்னை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் வந்த நிலையில் கொழும்பு வந்தடைந்த விமானத்தில் இலங்கை பாதுகாப்பு படை தீவிர சோதனை. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு அஞ்சல் பரிமாற்றம் நிறுத்தம். மத்திய தபால் துறை அதிரடி அறிவிப்பு. சொத்து வரி மீண்டும் உயர்த்தப்படுவதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று தமிழக அரசு மறுப்பு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் சொத்து வரி எதுவும் உயர்த்தப்படவில்லை என விளக்கம். நீட் தேர்வில் முறைகேடு செய்தால் 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும். நாளை நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் எச்சரிக்கை. கடந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட 14 பேரின் கல்லூரி சேர்க்கை ரத்து. ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்ட 42 பேருக்கு 3 ஆண்டுகள் நீட் தேர்வில் பங்கேற்க தடை. உயர்மட்ட குழு பொறுப்பிலிருந்து விடுவிக்குமாறு தான் கேட்டுக்கொண்டேன். கட்சியிலிருந்து விலகுவதாக கூறவில்லை. தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி வீடியோ வெளியிட்டு விளக்கம். நான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொன்னார்கள். ஒரு காலமும் நான் என்னை அறிமுகப்படுத்தி என்னை பெற்றது என்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள். அவருடைய இயக்கத்தில் தொடர்ந்து பயணித்தேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே ஊதுபத்தி சாம்பிராணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறையினர். ஹைதராபாத் விமான நிலையத்தில் 3.5 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். கடத்தல்காரர்களுக்கு உதவிய விமான ஊழியர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. பாகிஸ்தான் கொடியுடன் வரும் கப்பல்களுக்கு இந்திய கடல் பகுதியில் அனுமதி கிடையாது. மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் அதிரடி உத்தரவு. (450 கிலோமீட்டர் தூர இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக முடித்தது பாகிஸ்தான். இந்தியா போர் விமானங்களின் ஒத்திகையில் ஈடுபட்ட நிலையில் ஏவுகணை சோதனை. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதிக்கு கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 6ஆம் தேதி கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாகிஸ்தானிலிருந்து எந்த பொருளையும் இந்தியாவில் இறக்குமதி செய்ய தடை. எல்லையில் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி வரும் நிலையில் மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. உயிருக்கு அச்சுறுத்தல் என்ற புகாருக்கு அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை என விருப்ப ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் ஆதங்கம். கிரானைட் ஊழல் வழக்கில் தாமதமான நீதி தடுக்கப்பட்ட நீதியாக பார்க்கிறேன் என சத்தியம் டிவிக்கு பிரத்யேக பேட்டி. நேரடி அரசியல் இல்லை, மக்கள் இயக்க அரசியலை செய்வேன் என விருப்ப ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் அறிவிப்பு. ஊழல் பணத்தை ஓட்டுக்காக மக்களுக்கு கொடுத்து மக்களையே ஊழல் மயமாக்கிவிட்டதாக சத்தியம் டிவி நேர்காணலில் வேதனை. நாம் நேரடி அரசியல் என்பது மிகச் சரியானதாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். மக்கள் முழுமையுமே அவர்களுக்கு அந்த வாக்குக்கு பணத்தை கொடுத்து அவர்களையுமே ஊழல்வாதிகளாக ஆக்கி இந்த சமூகம் முழுமையும் ஊழல் மயம் ஆக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் ஊழலுக்கு எதிராக விஜயின் தெளிவான திட்டம் என்ன? தொண்டர்களை எப்படி பக்குவப்படுத்துவார் என சகாயம் கேள்வி. விஜய் அழைத்தால் பதவியேற்க வருவீர்களா என்ற கேள்விக்கு சகாயம் அளித்த நச்சனு பதில். சகோதரர் விஜய் அவர் தனக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை
அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய தொண்டர்களை இவர் எப்படி பக்குவப்படுத்த போகிறார், பயிற்சி அளிக்கப்படுகிறார். ஒரு நேர்மை என்பது அது பக்குவப்பட்ட ஒரு நிலை. இவர் தயார்படுத்த போகிறார் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டும். ஐபிஎல் தொடரில் சென்னை பெங்களூரு அணிகள் இன்று மோதல். பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த சிஎஸ்கே ஆறுதல் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.